Welcome you all dear students of Standard 6, Term 3, Mathematics, Chapter 1, Fractions, Introduction. Introductionல நாம இன்னைக்கு 3 topics பார்க்க போறோம். Definition, Types of Fractions, Types of Fractionsல Proper Fraction, Improper Fraction, Mixed Fraction 3 இருக்குது. Next, Equivalent Fractions. இதான் வந்து இந்த 3 டாபிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. See the topic definition. An equal part of a whole is called a fractions. Definitionல an equal part of a whole is called a fraction. Fractionனா என்னன்னா ஒரு முழுமையான பொருளை வந்து ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சு அதை வந்து ஃப்ராக்ஷனில் எழுதுறத தான் வந்து ஃப்ராக்ஷன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினேஷனுடைய எக்ஸாம்பிள் ஹோல்னா ஒரு முழுமையான ஒரு பொருளோடைய எந்த ஷேப்பாக வேணாலும் இருக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பாக வேணாலும் இருக்கலாம், ரெக்டாங்கிள் ஷேப்பாக வேணாலும் இருக்கலாம், சர்க்கிள் ஷேப்பாக வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு திங்ஸை ஒரு பொருளை எடுத்துக்கிற அந்த பொருளை வந்து நீங்கள் ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறீங்க. ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கும்போது ஒரு ஹோல் திங்கோடைய ஈக்குவல் பார்ட்டாக பிரித்து அதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குதோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸை வந்து டினாமினேட்டர்லேயும் நீ எத்தனை பார்ட்டை யூஸ் பண்ணியிருக்கியோ அதை வந்து நியூமரேட்டர்லேயும் ரைட் பண்ணுறது தான் வந்து ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் வேறு, ரேஷியோ வேறு. இப்போ ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க. டெஃபினேஷனுடைய எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹோல் திங்க்குங்கும் போது ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். அந்த சர்க்கிளை 2ஆக கன்வெர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 4ஆக கன்வெர்ட் பண்ணிட்டேன். 1 2 3 4ஆக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த 4ஐ வந்து இப்படி ரைட் பண்ணிக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து 4. அப்போ 4ன்னு ரைட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஷேடட் போர்ஷன் எடுத்துக்கிறேன். ஒரு ஷேடட் போர்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஷேடட் போர்ஷனை வந்து ஒரு பார்ட்டை தான் நீ ஷேடோ பண்ணியிருக்கிறதுனால 1ன்னு எடுத்துக்கிறேன். அந்த ஷேடோ பண்ணியிருக்க 1 பார்ட்டை நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் நியூமரேட்டர், திஸ் ஒன் இஸ் டினாமினேட்டர். டிவைடட் பைக்கு கீழே இருக்கிறது டினாமினேட்டர், டிவைடட் பைக்கு மேலே இருக்கிறது நியூமரேட்டர். இதை ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 பார்ட்டை ஷேடோ பண்ணியிருக்கீங்க. இப்போ 2 பார்ட்டை ஷேடோ பண்ணுறீங்க அப்படின்னா ஷேடட் போர்ஷன் 2, ஹோல் பார்ட் வந்து 4, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் வந்து 4. அப்போ 2/4ன்னு ரைட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து உன்னுடைய ஃப்ராக்ஷனோடைய டெஃபினேஷன் என்னன்னு புரிஞ்சிச்சு. ஃப்ராக்ஷனுக்கு அண்ட் ஈக்குவல் பார்ட் ஆஃப் ஹோல் இஸ் கால்ட் அ ஃப்ராக்ஷன்னு பார்த்தீங்க. அதை தான் வந்து ஒரு முழுமையான ஒரு பொருளை எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறோமோ, ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறோமோ அதை தான் வந்து ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். பிரிச்சுட்டு ஷேடோ பண்ணுற போர்ஷனை வந்து 1/4, 1 ஷேடோ பண்ணியிருந்தா 1/4ன்னு, 2 ஷேடோ பண்ணியிருந்தா 2/4ன்னு ரைட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் இந்த லாஸ்ட் கிளாஸ் 3rd டேர்ம் ஆரம்பித்த லாஸ்ட் கிளாஸில் ஒரு கேக்கு இருந்தால் அந்த கேக்கை எப்படி 3/4 1/3 பிரிக்குவீங்க, 1/2 பிரிப்பீங்க, 1/4 பிரிக்குவீங்க, 3/4 பிரிப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதே போல் தான் இப்போ டெஃபினேஷன்லேயும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டெஃபினேஷனுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். See the next topic, types of fractions. Types of fractionsல ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னென்னா அதிலே கொடுத்துருக்காங்க, ப்ராப்பராக இருக்கிற ஒன்று தான் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா ப்ராப்பராக இருக்கிறத தான் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் 1/5, 2/6, 7/8 இப்படி இருக்கிறது தான் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்.
ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் எப்பயுமே மேலே நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பராகவும் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் பிக்கஸ்ட் நம்பராகவும் இருக்கும். ஒரு க்ளூ, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா எப்பயும் எப்படி இருக்கும்? நியூமரேட்டர் ஸ்மாலஸ்ட் நம்பராகவும் டினாமினேட்டர் பிக்கஸ்ட் நம்பராகவும் இருந்துச்சுனாலே அது வந்து உனக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்றதை தெரிஞ்சுக்கணும். வேல்யூஸ் எல்லாமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வேல்யூஸ் எல்லாமே 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த நம்பர்ஸ் வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு டெசிமல் வேல்யூஸ் கிடைக்கும். அந்த டெசிமல் வேல்யூஸ் வந்து 0 something அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1/5 0 something அந்த மாதிரி தான் வரும். அதனால் 1/5 greater than 1, 1 விட சின்னதாக தான் இருக்கும் 1/5ன்னு சொல்கிறாங்க. புரியுதாப்பா? 1/5 விட 1 greater than வேல்யூ. ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. எல்லா வேல்யூமே 1/5 இருக்கட்டும், 2/6 இருக்கட்டுமே, அதை நீ சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 2 is 2, 3 2s are 6ன்னு சொல்லுவேன். அப்புறம் 1/3 சிம்பிளிஃபை பண்ணும்போது டெசிமல் வேல்யூஸில் வரும். அப்போ 1 விட சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா see the second subtopic improper fraction. improper fraction ஒன்றுமே இல்லை, ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை அப்படியே உல்டாவாக சொல்கிறது தான். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு நியூமரேட்டர் ஸ்மாலஸ்டாகவும் டினாமினேட்டர் பிக்கஸ்ட் வேல்யூவாகவும் இருக்கும். ஆனால் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு நியூமரேட்டர் பிக்கஸ்ட் வேல்யூவாகவும் டினாமினேட்டர் ஸ்மாலஸ்ட் வேல்யூவாகவும் இருக்கும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் என்ன? 3ன்றது பிக்கஸ்ட் வேல்யூ, 2ங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ, 7ன்றது பிக்கஸ்ட் வேல்யூ, 5ங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதனால் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் 1/5 2/6 7/8ன்னு பார்த்தீங்க. ஆனால் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் 3/2 7/5 8/9 இந்த மாதிரி பார்ப்பேன். 8/9, 8 வந்து ஸ்மாலஸ்ட், 9/8, 9/8, 9 is a biggest value, 8 is a smallest value. ஓகேவா? இதுதான் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். see the next topic, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, ஏன் இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் 3/2ன்னு இருக்குது? டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ தானே இங்கே கொடுப்பாங்க டினாமினேட்டரில், யூஸ் பண்ணியிருக்கிறது தானே நியூமரேட்டரில் கொடுப்பாங்க. ஏன் மிஸ் இதில் மட்டும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் பிக்கஸ்ட் வேல்யூ இருக்கும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு கொஸ்டின் எழும்பலும் அந்த கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ ஒரு ஹோல் இருக்கா, ஒரு ஹோலை 2ஆக பிரிச்சுட்டு 2 போர்ஷனை வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஒன்றுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3/2க்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேயே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 2/3க்கு இப்போது 1 ஹோல் சர்க்கிள் எடுத்திருக்கேன், அதை 2ஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன், அதில் 2வும் ஷேடோ ஆகிட்டுது. நெக்ஸ்ட்டு 1 எடுத்திருக்கிறேன், நெக்ஸ்ட்டு 1ல் அதையும் 2ஆக கன்வெர்ட் பண்ணுறேன். 2ஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த 2ல் ஒரு பார்ட்டுக்கு மட்டும் ஷேடோ பண்ணிக்கிறேன். இப்போது உன்னுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் எவ்வளோ இருக்குது? 2, 1 2 இருக்குது. ஷேடட் போர்ஷன் எத்தனை இருக்குது? 3, 1 2 3. அப்போ 3/2. இதுதான் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். 2 ஹோல் எடுத்துருக்கிறேன், 2 ஹோல் திங்க் எடுத்திருக்கேன், ஒரு 2 முழுமையான பொருள் எடுத்திருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் திங்க் 2. அதில் ஷேடட் போர்ஷன் யூஸ் பண்ணியிருக்க யூஸிங் போர்ஷன் வந்து 3, 1 2 3. அதை தான் வந்து 3/2ன்னு ரைட் பண்ணுறீங்க. ஓகேவாப்பா? இப்போ அதே போல் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க போகிறீங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னாலும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும்.
மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை தான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். இதை தான் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றலாம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். இதை ரெண்டை தான் கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னு மட்டும் பாரு. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹோல் திங்க் இருக்குது. அந்த ஹோல் திங்கை ஈக்குவல் பார்ட்டாக பிரித்து அந்த ஈக்குவல் பார்ட்டை நீங்கள் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேவாப்பா? இப்போ 3/2 எடுத்துக்குங்க. 3/2 எடுத்துக்கோங்க. இந்த 3/2 எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். 3/2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க. இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1/2ன்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹோல் திங்க்கு எடுத்துக்கிறேன். என்ன? 3 திங்ஸ் இல்லையா? 3 திங்ஸை எடுத்துக்கிறேன். 3 ஷேடட் போர்ஷன், 2 டோட்டல் போர்ஷன் இல்லையா? 2 டோட்டல் போர்ஷன், 3 ஷேடட் போர்ஷன். அதை எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியாப்பா? எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே. இப்போது 1 2 ஹோல் திங்க் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் திங்க் வந்து 2. அதை வந்து ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே 2 ரைட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஷேடோ பண்ணியிருக்க போர்ஷன் எத்தனை இருக்குது? ஃபுல் ஷேடட் போர்ஷன் 1. ஒரு திங்கில் தான் வந்து ஃபுல் ஷேடட் இருக்குது. அப்போ 1ன்னு சென்டரில் போட்டுடுறீங்க. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் எத்தனை இருக்குது நமக்கு? அனதர் 1ல் ஒரு ஷேடட் போர்ஷன் இருக்குது. அப்போ அந்த 1ஐ நியூமரேட்டரில் ரைட் பண்ணிட்டேன். இப்போ 1/2 அப்படின்னு சொல்லலாம். 1 + 1/2ன்னு சொல்லலாம். இதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இப்படி சொன்னாலும் கரெக்ட் தான், இப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஒன் சொல்லவா? வேறு ஏதாவது சொல்லவா? 5/2. ஒரு 5/2ன்ற மிக்ஸ்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எடுத்துக்கிறேன். அந்த 5/2 எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்க்கலாமா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு வேறு ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். வேறு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் எடுத்திருக்கோம், அதை 2 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹோல் எடுத்திருக்கோம், அதையும் 2 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹோல் எடுத்திருக்கோம், அதையும் 2 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 3யும் 2 கன்வெர்ட் பண்ணியாச்சு. 2 கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஹோலை ஷேடோ பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஹோலில் 2வையும் ஷேடோ பண்ணிக்கிறோம். செகண்ட் ஹோல்லையும் 2வையும் ஷேடோ பண்ணிக்கிறோம். தேர்ட் ஹோலில் 1 பார்ட்டை மட்டும் ஷேடோ பண்ணிக்கிறோம். இப்போ இதை நீ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக ரைட் பண்ண போகிற. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக ரைட் பண்ணும்போது ஹவு மெனி ஹோல் திங்ஸ் எடுத்திருக்கீங்க? 3 ஹோல் திங்ஸ் எடுத்திருக்கீங்க. 3 ஹோல் திங்ஸ் எடுத்துருக்கிறதுல 2 முழுமையான பொருளை வந்து ஃபுல்லாக ஷேடோ பண்ணிட்டோம். அப்போ 2ன்னு ரைட் பண்ணிக்கிறேன். 2ன்னு ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3ஆவதாக ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு பக்கத்தை தான் ஷேடோ பண்ணியிருக்கேன். அப்போ அதை எத்தனையாக பிரிச்சுருக்கேன்? 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். அப்போது இங்கே வந்து டினாமினேட்டரில் 2ன்னு ரைட் பண்ணிவிட்டு நியூமரேட்டரில் 1ன்னு ரைட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஹோலை எடுத்துட்டு அதில் 2 கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதுனால 2ன்னு போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 பார்ட் ஷேடோ பண்ணியிருக்கிறதுனால 1ன்னு நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஒரு ஹோல் திங் முழுமையான ஒரு ஷேடோ பண்ணியிருக்க இந்த ரெண்டும் வந்து ஹோல் வேல்யூ. அதனால் ஹோல் நம்பர்ஸ்க்கும் பக்கத்தில்
ஃப்ராக்ஷன் வேல்யூ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். எப்பயுமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். 1 வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ, 2 வந்து பிக்கஸ்ட் வேல்யூ. அப்போ 1/2ங்கிறது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் 5/2 தான் வந்து 2 1/2ன்னு ரைட் பண்ணியிருக்கீங்க. இப்போ எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சாப்பா? ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு see the next topic, equivalent fractions. See the next topic, equivalent fractions. Equivalent fractionsனா ஏதாவது ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ 1/2ன்றது ஒரு ஃப்ராக்ஷன். அந்த 1/2வை சிம்பிளிஃபை பண்ணால் எந்த நம்பரால் நீ மல்டிபிள் பண்ணாலும் இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணுற அப்படிங்கும்போது 2/4ன்னு கிடைக்கும். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால் தான் நீ மல்டிபிள் பண்ணணும். சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது உனக்கு 2/4ன்னு கிடைக்கும். இப்போ 1/2ன்ற இந்த ஃப்ராக்ஷனை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்க, 2 டேபிளால் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 2 டேபிளால் மல்டிபிள் பண்ணும்போது 1 2 is 2, 2 2s are 4. மல்டிபிள் பண்ணும்போது 2/4ன்னு நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த 2/4ஐ சிம்பிளிஃபை பண்ணுற 1 2 is 2, 2 2s are 4. நீ மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணும்போது உனக்கு கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் வேல்யூ கிடைக்கணும். 1/2ங்கிற இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அதுதான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனில் 3 நம்பர்ஸ் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக கண்டுபிடி, 4 வேல்யூஸ்க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. இப்போது 3/6 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் இதை வந்து நீ சிம்பிளிஃபை பண்ணுற 1 3 is 3, 2 3s are 6. அப்போ 1/2ன்ற வேல்யூ கிடைக்குது. இதை தான் வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒன்று எடுத்துக்க, 5/2 எடுத்துக்கிறேன். 5/2க்கு 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 2ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால் தான் மல்டிபிள் பண்ணணும். 5 2s are 10, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 5 into 3 நெக்ஸ்ட்டு நம்பரை தான் எடுத்துக்கணும். 2 into 3 மல்டிபிள் பண்ணுற 5 3s are 15, 2 3s are 6. நெக்ஸ்ட்டு 4ஆல் மல்டிபிள் பண்ணுறீங்க. 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 5 4s are 20, 2 4s are 8. இந்த மாதிரி கிடைக்கிறது தான் வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனை மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் வந்து உனக்கு கிவன் சம்மில் கொடுத்துருக்க ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுற 2 டேபிளால் 2 2s are 4, 5 2s are 10ன்னு கிடைக்கும். அப்போ 5/2ன்ற உன்னுடைய ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு 3 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணுற 2 3s are 6. அப்போ 2 3 5s are 15. அப்போ 5/2ன்ற ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 28ன்னு இருக்குது. இதை நீ சிம்பிளிஃபை பண்ணுற 2 4s are 8, 5 4s are 20ன்னு வரும். அப்போ 5/2. இதான் உன்னுடைய ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்னன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். See the example sum. See the example sum. Example 1. Find 3 equivalent fractions of 3/4 and 2/7. 3/4 என்ற நம்பருக்கும் 2/7 என்ற நம்பருக்கும் 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உனக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு சொன்னப்பவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே போல் தான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ 3/4க்கு 2ஆலையும் 3ஆலையும் 4ஆலையும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால் தான் மல்டிபிள் பண்ணி போட போகிறேன்.
இப்போ 3/4 is equal to 3/4 into 2 into 2. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால் தான் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3 2s are 6, 4 2s are 8, 4 2s are 8. Next 3 into 3 divided by 4 into 3. 3 3s are 9, 3 3s are 9, 4 3s are 12. Very good. Next 4 ஆல் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. 3 into 4, 4 into 4. 3 4s are 12, 4 4s are 16. உன்னுடைய 3/4 உடைய 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்னென்ன அப்படின்னா 6/8, 9/12, 12/16ன்றது தான் உன்னுடைய 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 2/7. 2/7 ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்னென்னு ரைட் பண்ணலாமா? 2 into 2 divided by 7 into 2. 2 2s are 4, 7 2s are 14. 7 2s are 14. Next 2 into 3, 7 into 3. 2 3s are 6, 7 3s are 21. Last one 2 into 4, 7 into 4. 2 4s are 8, 7 4s are 28. 7 4s are 28. இவ்வளோதான் உன்னுடைய 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். 3/4க்கு என்னென்னு தெரியும். 2/7க்கு 4/14, 6/21, 8/28. இதுதான் உன்னுடைய 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். 2/7 உடைய 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் என்னென்னு புரிஞ்சிச்சா? இப்போ சொல்யூஷனில் ரைட் பண்ணணும். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 3/4 உடைய ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணிவிட்டு 3/4 ஈஸ்ட்டு 3/4 is equal to 6/8 is equal to 9/12 is equal to 12/16. எந்த நம்பரை நீ சிம்பிளிஃபை பண்ணாலும் உனக்கு 3/4ன்ற ஆன்சர் கிடைக்கும். இப்போது 2 3s are 6 இல்லையா? அப்போ 3/4ன்னு கிடைக்கும். 2ஆல் நீ சிம்பிளிஃபை பண்ணும்போது 3/4ன்னு கிடைக்கும். 3ஆல் சிம்பிளிஃபை பண்ணும்போது 3/4ன்னு கிடைக்கும். 4ஆல் சிம்பிளிஃபை பண்ணும்போது 3/4ன்னு கிடைக்கும். இப்போது எல்லா ஆன்சருமே 3/4ன்னு கிடைக்கும். அப்படி கிடைக்கிற அந்த ஆன்சர்ஸை தான் வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 2/7க்கும் 3/4க்கும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. Let me see them next class, next sums and exercise sums. Thank you, my dear students. Thank you.